கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் 4:6. எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்குள்ள எல்லோரோடும் இருக்கிறார். அதான் நம்ம இன்றைய வருடத்தின் கடைசி நாட்களில் கடைசி நாள் இன்றைய இந்த வருடத்தின் 31ஆம் நாள். இன்னைக்கு டிசம்பர் 31. இதுதான் வருடத்தின் கடைசி நாள். இன்றைய இரவில் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். புதிய வருடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். புதிய வருடத்தில் தேவனுடைய புதிய கிருபையால் நிரப்பப்பட போகிறோம். புதிய அனுபவங்கள், புதிய காரியங்கள், வல்லமையான காரியங்கள், வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்கள் எனக்கு செய்தார் என்று நீங்கள் சாட்சியாக சொல்ல போகிறீங்க. கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்து வந்த தேவன் எப்படி பாதுகாத்து வந்தாராம் பாருங்க. எல்லோருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. நம்ம எல்லாமே தெரியும், தேவன் பிதா எல்லாமே ஒரே ஒரு கொடுக்கிறவர் தான். திரியேக தேவனை விசுவாசிக்கிற நம்ம. அப்ப நமக்கு எல்லோருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. அதை புரிந்து கொண்ட நம்ம அவருடைய ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதை புரியாதவங்க வெளியே நிற்கிறாங்க, வெளியே இருக்காங்க. புற ஜாதிகள், புற மதஸ்தர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் தேவனை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரே தேவன் உலகத்தையும் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கி உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. அதுதான் நம்மளோட விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறது. தேவனை முகமுகமாக நம்ம தரிசிக்க போகிறோம். அப்போ தேவனுடைய அழைப்பின் நோக்கமே தான். நம்ம அதை விசுவாசிக்கிறவங்க தான். ஒருவேளை விசுவாசிக்காத மக்கள் வெளியே இருக்காங்கன்னா, அதை விசுவாசிக்காத மக்கள் உங்கள் பக்கத்திலே அமர்ந்திருந்தாலும் அவங்களுக்காக ஜெபிப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அதான் அந்த வசனம் எப்படி அழகாக சொல்லுது பாருங்க. எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லோர் மேலும்னா தேவ பிள்ளைகளாய் உங்கள் அனைவர் மேலும், எல்லோரோடும் உங்கள் தேவ பிள்ளைகளாய் உங்களோட கூட இருக்கிறார். உங்கள் மேலே இருக்கிறார்னு என்ன? உங்களுக்கு அரணும் கோட்டையும் பாதுகாவலமாக இருக்கிறார். வலது பக்கத்தில் அவர் இருக்கார், இடது பக்கத்தில் இருக்கார், மேலே இருக்கார், கீழே இருக்கார். நீங்கள் முன்னால் போனால் அங்கே இருக்கார், பின்னால் போனால் அங்கே இருக்கார். தாவீது சங்கீதத்தில் சொல்லுவார், நான் எங்கே போனாலும் அவர் என்னோட கூடயே இருக்காரு. நான் முன்னால் போனால் அவர் முன்னால் இருக்காரு, பின்னால் போனால் பின்னால் இருக்கார் அப்படின்னு. அது தாவீது ரொம்ப அழகாக அதை புரிந்து கொண்டனால அது ரொம்ப அழகாக தாவீது தீர்க்க தரிசனமாக அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார், பேசியிருக்கார், பாடியிருக்கார். அதை அப்போ எல்லோரோடும் இருக்கார், எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். அப்போ உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்களுக்குள்ளும் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். தேவனோட அதி அற்புதமான திட்டமே தாங்க. தேவனுடைய அதி அற்புதமான திட்டமே தான் எல்லோருக்குள்ளும் வாழ்வது. தேவனை விசுவாசிக்கிற, தேவனை ஏற்றுக்கொண்ட, நாள் அறிக்கை செய்து தேவனை ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்குள்ளும் தேவன் வாசம் பண்ணி வருகிறார். நீங்கள் ஒருவேளை அறிக்கை செய்யாட்டினால் தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் தான் உண்மை. ஆனால் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணதை உணர்ந்து நீங்கள் உங்கள் மூலம் அநேக அடையாள அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இதுதான் தேவனுடைய அழைப்பின் நோக்கமே. நம்மளுக்கு படைப்பின் நோக்கமே தான். நிறைய நேரத்தில் நம்ம அந்த படைப்பின் நோக்கத்தை, அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாதனால்தான் இவ்வளோ போராட்டங்கள். வருடத்தின் கடைசி நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். புதிய வருடத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது தேவன் எப்படி இருப்பாரா? உங்களோட அனைவருக்கும் இருப்பாரா? எப்படி இருப்பார் பாருங்க. எல்லோர் மேலும் இருப்பாரா, எல்லோரோடும் இருப்பாரா, எல்லோர் கூடவும் இருப்பாரா, எல்லோருக்குள்ளும் இருப்பாரா. அப்போ இந்த 3 காரியங்களோட தான் நம்ம புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். மறுபடியும் இந்த இதை திருப்பி படிக்கிறேன் பாருங்க. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். அப்போ தெய்வீக சமாதானத்தோட தேவன் உங்களுடன் இருப்பதை உணர்ந்து தேவனை துணையாக கொண்டு இந்த பழைய வருடத்திலிருந்து புதிய வருடத்துக்குள்ள புதிய நன்மையால் புதிய கிருபையை தேடி நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க. ஏற்கனவே தேவன் உங்களை புதிய கிருபையால் நிறைக்கி விட்டார். அதில் சந்தேகமே கிடையாது. ஆனாலும் பழையன ஒழிந்தன எல்லாம் புதிதாயினன்ற போல பழைய காரியங்களெல்லாம் விட்டுவிட்டு புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப்பட போகிறது. நாளைய தினத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையே ஒரு மாறுதலாக மாறப்போகிறது. நாளைய தினத்திலிருந்து நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாறப்போகிறீங்க. இதை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்றது அது உங்களுக்குள்ள தான் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க? தேவனை உண்மையிலே விசுவாசிக்கிறோமா? உங்கள் அழைப்பின் நோக்கமே தான். கர்த்தர் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிப்பேன் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எல்லோரோடும் எல்லோருக்குள்ளும் எல்லோரோடும் எல்லோர் மேலும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த வருடம் முழுவதும் எங்களுடன் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து கண்ணின் மணியை போல எங்களை தூக்கி சுமந்து வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சென்ற வருடம் முழுவதும்
இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு முன் சென்று எங்கள் வழிகளை செவ்விப்படுத்தி எங்களை பாதுகாத்து அரவணைத்து கொண்ட மகா கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்படி இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒதுக்கத்தை தெரியும் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோடும் அவர்கள் மேலும் அவர்களோடும் நீர் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அரவணைத்து கொண்டு அவர்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி 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 ஆண்டவர். ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.